வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணை தொகை எப்போது வெளிவரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் நீங்கள் இதுவரைக்கும் 18 தவணை தொகை வாங்கியிருந்தால் 19வது தவணை தொகை வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இது பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தில் மிகவும் முக்கியமான திட்டமான பிஎம் கிசான் திட்டம் விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான திட்டமாட்டு இந்த பிஎம் கிசான் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பல கோடி விவசாயிகள் பயன்பெற்றுட்டு வராங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தவணை தொகையாட்டு ஒவ்வொரு தவணைக்கும் ரூபாய் 2000 வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ கடைசி தவணை தொகை 18வது தவணை தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 5, 2024 வழங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசு விவசாயிகளிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 6000 விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாட்டு செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 வீதம் வைத்து 3 தவணைகளாட்டு ரூபாய் வருடத்திற்கு 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களுடைய ஆதார் பேஸ் படி டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான செய்தி தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 19வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில் தான் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் இந்த 10வது தவணை தொகை வரும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அதற்கான அஃபிஷியல் டேட்டு பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் 18 தவணை தொகை வாங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாட்டு 19 தவணை கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இது அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இகேஒய்சி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்குள்ள இகேஒய்சி கண்டிப்பாட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 19வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்டாக இருக்கிற இ சேவை மையம் வழியாட்டோ இல்லை சிஎஸ்சி சென்டர் எது வழியாட்டேன்னு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாட்ட நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாட்டு உங்களுடைய மொபைல் நம்பருடன் இணைஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆதார் கார்டுடன் இணைந்திருக்க வேண்டும். ஸோ எல்லாம் ஒரே சேமாக இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்களே வீட்டில் இருந்தபடி ஈஸியாகவே ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பிஎம் கிசான் gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்பேசஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் இகேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளார போகும். நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே எந்த ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த ஆதார் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா உங்களுக்கு ஆதாருடன் லிங்க் பண்ணிடுற நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நீங்கள் எந்த இந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு திரும்ப ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு இகேஒய்சி அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.